ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி அவங்களோட அப்பா ஃபோட்டோவை பார்த்து உங்களோட அன்பை என்னால் ஜெயிக்க முடியலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அழுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வேலன் வராரு. வள்ளி அவரை பார்த்ததும் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. இந்தாங்க மேடம்னு சொல்லி கர்ச்சீஃபை கொடுக்குறாரு. நான் அழுதுட்டு இருப்பேன், ஆறுதல் சொல்லலான்னு வந்தியான்னு வள்ளி கேட்க, ஆமாம் இல்லைன்னு சேர்த்தே வேலன் தலையாட்டுறாரு. இங்கே பாரு, நான் அழுறதுக்கு இப்போ நீ தான் காரணம்னு வள்ளி சொல்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்கன்னு வேலன் கேட்க, பின்ன நான் பாட்டுக்கு இந்த கோவில் பிரசாதத்தை சித்தி மூலமாவோ இல்லை சித்தப்பா மூலமாவோ அப்பா கிட்ட சேர்த்துருப்பேன். நீங்களே கொண்டு போய் கொடுங்க மேடம்னு சொன்னேன். இப்போ பாரு, அப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டாருன்னு வள்ளி சொல்கிறாங்க. இப்போ என்ன மேடம், இந்த பிரசாதத்தை சார்கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுங்க, நானே கொண்டு போய் சேர்த்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு ரத்னவேல் கிட்ட போகிறாரு. வேலன் ரத்னவேல் கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவரோட அக்கா வேதநாயகி கவனிக்கிறாங்க. அப்புறமா வேலன் கிட்ட வந்து, என்ன வேலா, வேண்டுதல் பலமாக இருக்குது போலன்னு கேட்க, ஆமாம்மா, ஐயா அமைச்சரானதில் ஏகப்பட்ட கண் இருக்குது. எல்லாரும் வெளியில் சிரிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள பொறாமையோட தான் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது வேதநாயகிக்கு தன்னை சொன்னது மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க ஐயா, இது ஒன்றும் சாதாரண பிரசாதம் கிடையாது. 1001 தேங்காய் உடைச்சி 1000 விளக்கேற்றி அன்னதானம் பண்ணி ஸ்பெஷலாக பண்ண அர்ச்சனையில் கிடைச்ச பிரசாதம். இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, நீயே வச்சு விடுன்னு ரத்னவேல் சொல்கிறாங்க. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வேலனே வச்சு விடுறாரு. இதை பார்த்த வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரத்னவேல் வேலனை பார்த்து, இங்கே பார் கதிர்வேலா, நீ இருக்கிறது வரைக்கும் என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ வேதநாயகி வேலனை பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்த சீனில் வேலனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறாங்க. வேலன் மளிகை சாதனம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட அவரோட அக்கா பொண்ணு ஓடி வந்து மாமான்னு சொல்லி ஏறிக்கிறாங்க. என்னோட மாமூலை நீ கொடுத்தாதான் உன்னோட மாமூலை நான் தருவேன்னு சொல்ல, அந்த சின்ன பொண்ணு வேலனோட கன்னத்தில் கிஸ் பண்ண அவர் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்ததாக வேலனோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க காலேஜுக்கு போகாமல் நிற்கிறாங்க. ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு போகலன்னு வேலன் கேட்கும்போது, நான் இன்னைக்கு லீவுனேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுது, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, இல்லைண்ணே, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலை, எல்லாருக்கு முன்னாடியும் கேட்குறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் தான் மறந்துட்டேன், நீயாவது எனக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதான்னு கேட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்புறமா அவங்களோட அக்கா வராங்க. டே வேலா, மாமாவுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய பணத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுக்கணுமான்னு சொல்ல, அவர் மாமா மாதிரியாக நடக்கிறாரு. கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் என்னால் அடைச்சி முடிக்க முடியலை, இதில் இவருக்கு வேற பணம் கொடுக்கணுமான்னு கேட்க, அந்த வீட்டில் நான் கௌரவமாக வாழணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அக்கா கண்ணை கசக்கிறத பார்த்ததும் வேலன் உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதை சந்தோஷமாக வாங்கிட்டு அக்கா போகிறாங்க. வேலன் அவரோட அம்மாவை போய் பார்க்குறாரு. என்னம்மா சாப்பாடு ரெடியான்னு கேட்கும்போது, டே வேலா, 2 நாளாக சீட்டு பணம் அடைக்காமே கிடக்குதுடா, நானும் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சமாளிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது செய்யின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் ஏதாவது செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ரத்னவேல் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரத்னவேல் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் வேதநாயகி அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு வள்ளியை வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. வள்ளியை பார்த்ததுமே ரத்னவேல் கோவமாகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வள்ளிக்கிட்ட வேதநாயகி, என்னம்மா இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தியான்னு கேட்க, கிழிச்சிருப்பா, எத்தனை வருஷமாக அந்த அரியரை வச்சு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கா, இவளால் எனக்கு பெரிய அவமானமாக இருக்குதுன்னு ரத்னவேல் சொல்ல, கண்டிப்பாக இந்த தடவை அவள் பாஸ் ஆயிடுவாப்பான்னு வேதநாயகி சொல்கிறாங்க. அக்கா, இப்போ இந்த பேச்செல்லாம் தேவையான்னு அவங்களோட தம்பி கேட்க, இல்லைடா, முன்னாடி மாதிரி தம்பி கிடையாது, அவன் இப்போ அமைச்சர் ஆயிட்டான், அதுவும் கல்வித்துறை அமைச்சர். அவனோட பொண்ணு இப்படி இருந்தா அது அவனுக்கு பெரிய அசிங்கம் தானே. ஏமா வள்ளி, இந்த தடவை நீ பாஸ் ஆயிடுவலன்னு வள்ளியை பார்த்து கேட்க, வள்ளி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ரத்னவேல் அவரோட அக்காவை பார்த்து, இங்கே பாருக்கா, இதுதான் அவளுக்கு லாஸ்ட் சான்ஸு, இதுலேயே அவள் ஃபெயில் ஆனா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து போகிறாரு. வள்ளி ரத்னவேல் பேசினதை நினச்சி சோகமாக ரூமில் இருக்கிறாங்க. கூடவே அவங்களோட சித்தப்பா பொண்ணு இருக்கிறாங்க. இங்கே பாரு வள்ளி, இப்போ எதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஃபெயில் ஆனால் திட்ட தான் செய்வாங்க, அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காது வழியாக வெளியே விட்டுறணும்னு சொல்ல, ஆமாம் இவ பெரிய மனுஷி, நீயும் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு தானே வந்திருக்கன்னு கேட்க, இங்கே பாரு வள்ளி, நான் ஃபெயில் ஆனாலும் 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றை பாரு, நீ டிகிரியில் ஃபெயில் ஆகியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, அதனால தான் நீ தப்பிச்சு போயிட்டுருக்கன்னு வள்ளி சொல்கிறாங்க. சரி வள்ளி, நீ பாஸ் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கேட்குறியான்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி சொல்லுன்னு வள்ளியும் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு பிரியா இருக்காளே, அவளோட அக்கா டிகிரியில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டாங்களாம், அதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நைட்டு 3 மணிக்கு பூஜை செஞ்சால் கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாமான்னு அந்த பொண்ணு சொல்ல, வள்ளியும் அதை நம்புகிறாங்க.
இந்த பூஜையை பண்ணுறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு வள்ளி கேட்க, அதான் உன் கூடவே ஒருத்தன் இருக்கானே, அவன்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்ல, வள்ளியும் வேலனுக்கு கால் பண்ணுறாங்க. வேலனும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சரிங்க மேடம், நீங்கள் சொன்னது மாதிரியே காலையில் முதல் பூஜை நமக்கு தான் சொல்ல, காலையில் இல்லை இப்போவே நீ பூஜைக்கு ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வேலன் ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது.